Hi guys, welcome to my channel. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வே யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஈஸியாக வந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸில் ஆதார் கார்டு அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக பேன் கார்டு இல்லை ரேஷன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக உங்களோட மார்க் ஷீட் இல்லைனா டிசி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஐடி பேஸ்டாக வந்து உங்களுக்கு பக்கத்தில் எந்த என்ரோல்மெண்ட் சென்டர் இருக்குன்னு காமிக்கும். ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஈஸியாக உங்களோட வேலையை முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நீங்கள் உங்கள் ப்ரௌசருக்கு போயிட்டு ஆதார் கார்டு ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் இருக்குல்ல UIDAI, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் மை ஆதார் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை செலக்ட் பண்ணி இங்கே புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கீழே போனீங்கன்னா ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இங்கே உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ண கேட்குது. ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே இங்கே கேப்சா கேட்குது. ஸோ இங்கே இருக்க கேப்சாவை அப்படியே இங்கே என்டர் பண்ணும். ஸோ அதை பண்ண உடனே இங்கே சென்ட் ஓடிபி ஆப்ஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணும். ஸோ எனக்கு ஓடிபி வந்துருச்சு. அந்த ஓடிபியை நான் இங்கே என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ண உடனே இங்கே சப்மிட் ஓடிபி அண்ட் ப்ரொசீடர் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இது ஜஸ்ட் ஓகே கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நியூ என்ரோல்மெண்ட் அண்ட் வந்து அப்டேட் ஆதார். ஸோ இந்த அப்டேட் ஆதாரில் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ஆதார் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அண்ட் அதில் வந்து உங்களுக்கு சில கரெக்ஷன்ஸ் லைக் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் நீங்கள் வந்து அப்டேட் ஆதார் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை பாருங்கள். அண்ட் இப்போ வந்து நான் நியூ என்ரோல்மெண்ட் செலக்ட் பண்ண போகிறேன், ஏன்னா நம்ம புதுசாக வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்டர் பண்ணணும். இங்கே வந்து உங்களோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் உங்கள் ஃபுல் நேம் இங்கே என்டர் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இல்லை ஏஜ். ஸோ இங்கே இது வந்து டேட் ஆஃப் பர்த் அண்ட் இது வந்து ஏஜ்க்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணின்னு ஜஸ்ட் அதை என்டர் பண்ணலாம். நான் இங்கே டேட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேலண்டர் ஓப்பன் ஆகும். ஸோ ஜஸ்ட் உங்களோட இயர், மந்த், டேட் எல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எல்லா ப்ரூஃபும் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து வெறும் சில்ட்ரனுக்கு மட்டும்தான். ஸோ சில்ட்ரன் வந்து டைரெக்டாக உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா அந்த ஆதார் நம்பர் வச்சு டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. ஸோ இங்கே வந்து உங்களோட நேம் என்டர் பண்ணுங்கள். இங்கே வந்து ஹவுஸ், பில்டிங் ஆர் அப்பார்ட்மெண்ட். ஸோ இங்கே வந்து உங்களோட ஹவுஸ் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பின்கோடு கொடுத்துக்கோங்க, 6 டிஜிட் பின்கோட். ஸோ நீங்கள் இந்த பின்கோட் கொடுத்த உடனே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டி, போஸ்ட் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் எல்லாமே தானாக ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஸ்ட்ரீட், ரோட் ஆர் லேன், ஜஸ்ட் உங்களோட ஸ்ட்ரீட் இங்கே கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து உங்களோட ஏரியா. ஸோ இதெல்லாம் கொடுத்த உடனே கீழே போனீங்கன்னா இங்கே மறுபடியும் சேவ் அண்ட் ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களதா அண்ட் நீங்கள் வந்து உங்களோட பயோமெட்ரிக்ஸ் லைக் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கொடுப்பீங்கள்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஆதார் ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு இங்கே டிக் பண்ணி இங்கே சப்மிட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பின் சப்மிட்டட்னு இருக்குது. நீங்கள் வந்து யுவர் அப்பாயின்மெண்ட் ஐடி அப்படின்னு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐடி வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐடி யூஸ் பண்ணி தான் வந்து என்ரோல்மெண்ட் சென்டர் போய் உங்களால் ஈஸியாக வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே புக் அப்பாயின்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட நியரஸ்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் எங்கே இருக்குன்னு காமிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கீழே போய் either உங்கள் பின்கோட் வந்து நீங்கள் என்டர் பண்ணி கெட் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம்,
அப்படி இல்லைனா உங்கள் ஸ்டேட், ஜஸ்ட் உங்கள் ஸ்டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணி இங்கே கெட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட பக்கத்தில் இருக்க எல்லா என்ரோல்மெண்ட் சென்டர்ஸும் வரும். ஸோ நீங்கள் வந்து அட்ரஸ் பார்த்து ஏதாச்சும் ஒன் வந்து சூஸ் பண்ணி இங்கே புக் அப்பாயின்மெண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்ஸ் எல்லாம் அவைலபிள்னு காமிக்கும். இந்த என்ரோல்மெண்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா அவைலபிளாகவே இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா பேக் போய் நெக்ஸ்ட் சென்டரை சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஸோ இந்த என்ரோல்மெண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா 2 days அவைலபிளாக இருக்குது. ஸோ எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க டேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த டைம் அவைலபிளாக இருக்குதுன்னு காமிக்கும். ஸோ இந்த 10 AM 10:30 AM எல்லாம் ஆல்ரெடி புக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே க்ரீனில் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டைமை சூஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு வந்து அந்த என்ரோல்மெண்ட் சென்டர் போய் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் ஆச்சுல முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஐடின்னு, அந்த ஐடியா வந்து கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.